ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாட்டர் ஹீட்டர் சர்வீஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நாம் டெஸ்ட் பண்ண வேண்டியது 2 மெட்டீரியல். அதில் ஒன்று இன்புட் ஏசி ஒயர், ரெண்டாவது காயில் டெஸ்ட் பண்ணோம், இன்புட் ஒயரும் டெஸ்ட் பண்ணோம். ஒயரை ரிமூவ் பண்ணிக்கிங்க, மேல் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒயர் செக் பண்ணிடலாம். இந்த ஒயர் செக் பண்ணும்போது ப்ளக் பண்ணிவிட்டு டெஸ்டர் வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த டெஸ்டர் வச்சு செக் பண்ணும்போது நான் ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே அல்லது ரெண்டுத்துலேயுமே நியூட்ரல் வந்தால் ஒயர் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நியூட்ரல் வருது. இப்போ அடுத்தது நான் ப்ளக் பண்ணிட்டு இருக்கிறத திருப்பி ப்ளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே பேஸ் வருது. ஸோ ஒயர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒயர் மாற்றிட்டு மேலும் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கல காயில் டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணதில் ஒயர் ரெண்டுத்துலேயும் பேஸ், ரெண்டுத்துலேயும் நியூட்ரல், இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஒயர் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கவர் ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மேலே இருக்கக்கூடிய கப்பு நம்ம மாற்றி ஆகணும். என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக வேஸ்டேஜ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா தண்ணியில் ஊறுறதுனால ஸ்க்ரூலாம் துரு பிடிச்சி போகிறதுனால கழட்ட முடியாது. ஸோ நம்ம உடச்சி தான் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஸோ கழட்டிட்டு நம்ம வேறு கவர் மாற்றிடலாம். நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நம்ம காயிலும் டெஸ்ட் பண்ணி காட்டிடுறோம் உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத. இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற ஒயர் பாருங்க. அதில் கருப்பில் பேஸ் வருது. இப்போது அடுத்து ப்ளக் பண்ணுறது திருப்பி சொருகிக்குங்க. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா சிகப்பில் பேஸ் வருது, கருப்பில் நியூட்ரல் வருது. ஸோ இந்த ஒயர் நல்லா இருக்கிற ஒயர். இந்த ஒயர் சூஸ் பண்ணும்போது 1000 வாட்ஸ் அப்படின்றதுனால நல்லா திக்காக இருக்கிற ஒயர் வாங்கிக்கோங்க. மெலிஸ் ஒயர் காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் அப்படின்னா அடிக்கடி ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒயர் உருக்கி உள்ளுக்குள்ளார ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒயர் போயிடும். இப்போ நம்ம காயில் டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு ஹோல்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்டரில் ஒரு லைன் நேரடியாக காயில் கொடுத்துட்றோம். இன்னொரு லைனை நம்ம ப்ளக் யூஸ் பண்ணுறதுல ஒரு பாயிண்டில் கருப்பு சிகப்பு, ஒரு சிகப்பு நம்ம கொடுத்துட்டோம், கருப்பு நம்ம காயிலில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இது ஒரு சீரியஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ காயில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு பல்ப் எரியும். பல்பு போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட் எரியணும். இதில் நான் ஒயர் சன்னமாக போட்டிருக்கிறேன் லைட்டுக்கு, அதனால் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே ஆஃப் பண்ணிடுறேன். 1000 வாட்ஸ் பாஸ் ஆகும்போது ஒயர் உருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ லைட் எரிஞ்சதுனால இந்த காயில் போகலை அப்படின்றது நம்ம உறுதி பண்ணிக்கலாம். இப்போ ஒயர் மாற்றி கனெக்ஷன் கொடுத்து ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் கன்ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த சர்வீஸோட சிம்பிள் கான்செப்ட்டு. 2 மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 மெட்டீரியல் கரெக்டாக இருந்தால் காயில் ஒர்க் ஆகும், நமக்கு தண்ணி ஹீட் ஆகும். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்படக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களை நம்ம நிவர்த்தி செய்யப்படும். இந்த நெட்டில் தான் பார்த்திங்கன்னா காயில் கிரிப்பாக உக்காடுறது. ஸோ நல்லா கிரிப்பாக டைட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்டில் கிரவுண்டு கொடுக்கணும். 3 பின் இருக்கும், கருப்பு, சிகப்பு, க்ரீன் தான் எர்த்து,
இந்த எர்த்து வந்து ஒழுங்காக அடிக்கணும். இந்த அடித்தோம் அப்படின்னாக்கல நம்ம காயில் வந்து தண்ணியை நம்ம தெரியாமல் தொட்டோம்னா கூட சேக்கடிக்காமல் இருக்கும். ஸோ கருப்பும் சிகப்பும் காயிலில் ஒயரை கொடுத்துக்கோங்க. க்ரீன் கலரை சென்டர் பாயிண்டில் கொடுத்தோம் அப்படின்னா எர்த்து வந்து ஆகும். இந்த எர்த்து ஆகிறது வந்து தண்ணியில் இறங்கிறதுனால நமக்கு வந்து சேக்கு வந்து அடிக்காது. சென்டர் பாயிண்ட் எர்த்து கன்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே இருக்கணும். எந்த ஒரு மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னாலும் சென்டர் எர்த்து இருந்தால் நம்ம கரண்ட் சேக் வந்து பயப்படாமல் இருக்கலாம். கம்ப்யூட்டரில் CPU ஒரு சில சமயத்தில் நம்ம தொடும்போது பார்த்திங்கன்னா சேக் அடிக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சென்டர் கிரவுண்டு வந்து இல்லாத காரணம் தான். சென்டர் கிரவுண்டு அடித்தோம் அப்படின்னாக்கல கம்ப்யூட்டர் CPU பாக்ஸ் வந்து தொடும்போது சேக் அடிக்காமல் இருக்கும். இந்த பென்ட்ரைவ்லாம் கூட பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணும்போது சேக் அடிக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டு தான். இந்த இப்போ நம்ம வச்சு பின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரவுண்டு, அது வாஷர் போட்டு வந்து இந்த கிரவுண்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம நெட்டு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து மேக்ஸிமம் லெவலில் வந்து மேல் வரைக்கும் இருக்கணும். அப்போது அந்த தண்ணியில் வந்து அந்த கிரவுண்டு வந்து காண்டாக்ட் ஆகும். ஸோ நம்ம எக்ஸஸ் வோல்டேஜ் ஏதாவது எர்த்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா அந்த கிரவுண்டில் வந்து நமக்கு பாஸ் ஆகிறதுனால நமக்கு சேக் அடிக்காமல் இருக்கும். இவ்வளோதான். கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன்.